இவன் கண்டிப்பா சொல்ல போறான்னு தெரியுது. அதுக்கு தான் ரெடி ஆகுறான் போல. அதான் நான் எல்லா விஷயத்தையும் கோர்ட்ல சொல்லிட்டேன்ல. நான் எதையுமே மறைக்கல. இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. முகேஷ், எதுக்கும் ஒரு தடவை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. ஆர் யூ ஷூர்? நீங்க முகேஷ், முகேஷ் சரியான இடியட்டா இருக்கான். ரொம்ப நேரம் யோசிச்சதால சொல்லிடுவான்னு நினைச்சேன். அவன் எதுக்கு இப்ப இங்க இருந்து ஓடுறான்? இப்ப என்னால உறுதியா சொல்ல முடியும் ஆயுஷ், இங்க பெருசா என்னமோ நடந்திருக்கு. அதோட எனக்குள்ள இன்னொரு சந்தேகமும் வருது. இங்க வேற யாரோ இருக்காங்க. என்ன? எங்க? எங்கயா? அவங்க நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க அனி? எங்கயா? ஆர் யூ ஷூர்? இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்கன்னா நான் போய் பார்க்கறேன். நீ ஒரு வேலை பண்ணு. முதல்ல உன் அப்பனுக்கு ஒரு போனை போடு. வாட்? அதான் உங்க அப்பா டாடிக்கு ஃபோன் பண்ணுன்னு சொன்னேன். எங்க இருந்து மொபைல் ரிங்டோன் கேக்குதே. போனை கட் பண்றாரு. ஏதோ ஒரு மேட்டர் நடந்திருக்கு. அது என்னன்னு தெரியுமா? அந்த சமையல்காரன் மாட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால உங்க அப்பா பயத்துல எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சிருப்பாரு. அவர் என்னோட ஃபாதர், புரிஞ்சுக்கோ. அவர் ரொம்ப ஸ்மார்ட்டா மாட்ட மாட்டாரு. அனி, யாராவது உங்க கண்ணுக்கு தெரிஞ்சாங்களா? இல்லையே. ஐம் ஷூர் டாட் ட்ராப் ஆகவே மாட்டாரு. அப்படியா? அந்த சேத்தனு, அதுக்கப்புறம் அந்த சமையல்காரன், இவனுங்க மாட்டிட்டானுங்களா? அட எனக்கு எப்படி தெரியும்? நான் இங்க தானே உட்கார்ந்திருக்கேன். உங்க அப்பங்காரனை நானு எதுக்காக ரிஷியோட ஆபீஸ்க்கு அனுப்புனேன்? அந்த சமயக்காரன் அங்க வருவான், அவனை மிரட்ட சொல்லி தான் அனுப்புனேன். அந்த ஆளுக்கு இந்த சின்ன வேலையை தான் கொடுத்தேன். அதையும் சொதப்பிட்டானா? இந்த லட்சுமி என்ன இப்படி இருக்கா? கடவுள் அவளை இப்படி படைச்சிருக்காரு. அவன் நினைக்கிறதெல்லாம் கரெக்டா நடக்குது. இங்க யாரோ இருக்கிறத அவ ஃபீல் பண்ணியிருக்கா. பட் தேங்க் காட் அந்த ஷெஃப் எதுவுமே சொல்லல. சார், நீங்களா? நீங்க வாயை திறந்து உங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் வாயை மூடிடுவாங்க நிரந்தரமா. புரிஞ்சுதில்ல? ஷெஃப் போயிட்டான். இப்ப நானும் கிளம்புறேன். இதோட நிரந்தரமா ப்ராப்ளம் சால்வ். ஆயுஷ், நாம வேணா இன்னும் கொஞ்ச நேரம் தேடலாமா? இல்ல அண்ணி, தேவையில்லை அண்ணி. யாராவது இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கணுமே. ஆனா நான் ஒரு ரிங்டோன் சத்தத்தை கேட்டேன் ஆயுஷ். ரிங்டோனா? ஆமா, யாரதோ போன் சத்தம் கேட்டுச்சு. அண்ணி, நானும் உங்க கூட தானே இருந்தேன். எனக்கு எதுவும் கேட்கலையே. இங்க பாருங்க அண்ணி, ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீங்க இப்போ ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க. ரிஷி ப்ரோவை காப்பாத்தா நம்ம ஒண்ணா இருக்கோம். ஆனா அது வந்து ஆயுஷ், இப்ப கூட நான் அடிச்சு சொல்லுவேன், யாரும் இங்க இருந்திருக்காங்க. அண்ணி, யாராவது இருந்திருந்தா நானும் பார்த்திருப்பேன். நாம தான் தேடணும்ல. ஆனா யாரும் கிடைக்கல. லுக், நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க. நாம ஏதாவது பண்ணலாம். நீங்க இவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. பேனிக் ஆக வேண்டாம். ஓகே, வாங்க போலாம்.
சொல்றா. அண்ணா வேலை முடிஞ்சது. அதோட சரியான நேரத்துல ஃபோன் பண்ண. நீ ரொம்ப கொடுத்து வச்சவண்ண. நானும் அங்கதான் இருந்தேன். டேய் என் செல்ல குட்டிடா நீ. அப்படியே லைன்ல ஏறா. ஒரு ஹாப்பி நியூஸ். உன் அப்பன் தப்பிச்சிட்டான். சேஃபா தான் வந்துகிட்டு இருக்கான். குண்டு தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். போன கொடு. என் ஃப்ரெண்டு தான். ஹலோ. என்ன ஆச்சுடா? ஏன் பொண்ணு மாதிரியே பேசுற? வேலை முடிஞ்சதுன்னு சொல்றல. ஏய் ஷட் அப். குண்டு பப்பு யாரோ நீ? என் டாட் கிட்ட போன் கொடு. ஹலோ. டாட், ஹலோ. நீங்க நல்லா இருக்கீங்களா? எஸ், ஐ அம் ஃபைன். எனக்கு என்ன ஆகும்? ஒரு குட் நியூஸ். அந்த ஷெஃப் வாயை திறக்கல, எதுவுமே சொல்லல. அதோட அவன் பயந்து போயிருக்கான். உண்மை வெளியில வராது. அப்புறம் என்னையும் யாரும் பார்க்கல. இனிமே எந்த பிரச்சனையும் வராது. ஐ ரியலி ஹோப் டாட். இனிமே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஐம் சாரி அண்ணி, அந்த முகேஷ் எதுவுமே சொல்லல. ஒன்னு தெரியுமா, என் மனசு சொல்லிட்டே இருக்கு. ஒண்ணு அவனுக்கு எதுவும் தெரியாது, இல்ல எல்லாம் தெரிஞ்சிருந்தும் அவன் சொல்ல மாட்டேங்கிறான். விஷயம் ஒன்றும் இதோட முடியல ஆயுஷ். வேற ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு. என்ன சொல்றீங்க அண்ணி? ஆயுஷ், நான் ஆபீஸ்க்கு வெளியில குட்டுவை பார்த்தேன். குட்டு யாரு? ஆயுஷ், குட்டு பல்விந்தரோட ஃப்ரெண்ட். அவன் தான் உங்க எல்லாரையுமே கிட்னாப் பண்ணிருந்தான். அவன் இங்க என்ன பண்ணிட்டு இருந்தான்? நான் தான் சொல்றேன்ல, நாம அங்க கீழே நின்னுட்டு இருக்கும்போது பின்னாடில இருந்து ஒரு கார் போச்சு. அது அவன் தான் ஓட்டிட்டு இருந்தான். குட்டு இங்க தான் இருந்திருக்கான். அவன் எதுக்கு இங்க வரணும்? அப்பா ஏன் இன்னும் வரல? மறுபடியும் ஏன் டென்ஷன் ஆகுற? உன் மூஞ்ச பாரு, ரொம்ப கேவலமா இருக்கு. பாரு, போய் கண்ணாடி போய் பாரு. நீ டென்ஷன் எடுத்துக்காம உக்காரு. அவன் அவங்க அப்பாவை கூட்டு வந்துருவான். சரியா? கவலைப்படாத. நான் லேஸ் ஆயிட்டு வரேன். வயிறு ஒரு மாதிரியா. லேசாயிட்டா? இந்த பாஜை உனக்கு தெரியாதா? சூச்சு, இயற்கையின் அழைப்பு. அதோ எதிர்க்க இருக்க, ரொம்ப சுத்தமா இருக்கும். நான் போயிட்டு வந்துடுறேன். You are a disgusting creature, பல்வேந்தர். திட்டுறியா பாராட்டுறியா? அது அப்புறமா சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கும் இங்கிலீஷ் எல்லாம் நல்லா வருமா? வாஷ்ரூம் போறேன். பட்டா 2 நிமிஷத்துக்கு அப்புறம் சாப்பிட்றேன். டாட் எங்க போனாரு? ஏன் இன்னும் வரல? டாட், 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 நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல டாட்? நான் நல்லா இருக்கேன், எல்லாம் ஓகே தான். ஆமா, உனக்கு இந்த குட்டுவை தாண்டி வேற யாரும் கிடைக்கலையா? என்னாச்சு? உனக்கு தெரியாதா? ஐ டோன்ட் லைக் தட் பல்விந்தர். அவன் ஃப்ரெண்டு வழியெல்லாம் பெரிய தலைவலியா இருந்தா. ஐ கான்ட் டெல் யூ. விடுங்க டாட். தேங்க் காட் அந்த பல்விந்தர் இங்க இல்ல. அவன் ஒரு ரவுடி பையன். இல்லாம என்ன அவன் கால நாக்க லாக்கில்லாதவன். அவன் என் பக்கத்திலேயே வரக்கூடாது. அவன் 1ஆம் நம்பர் அயோக்கிய, கேவலமானவன். ப்ளீஸ். உதவாக்கற. குட்டு பல்விந்தரோட ஃப்ரெண்டு. அப்ப அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்னு யோசி. அவன் இங்க இருந்தான். அதோட எனக்கு தெரிஞ்சு அந்த கார்ல வேற யாரோ இருந்திருக்காங்க. அது கண்டிப்பா குட்டுவே தான். அதோட குட்டு கூட அந்த கார்ல வேற யாரோ இருந்திருக்காங்க. சரி, நம்ம இப்படியே வச்சுக்கலாம். குட்டு இங்க சும்மா தான் வந்திருக்கணும். அவனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இருந்திருக்காது. ஆனா எதுக்காக அவன் கரெக்டா இந்த நேரத்துல இங்க வரணும்? தற்செயலா வந்திருக்கலாம். சரி, இது தற்செயலா இல்லன்னா இங்க என்ன பண்ணிட்டு இருந்தான்? அதான் எனக்கும் தெரியல. ஆனா இங்க பாரு, இந்த குட்டு இருக்கானே, இவன் பல்விந்தரோட. ஆயுஷ், ஒண்ணு மறந்துட்டேன். ரொம்ப முக்கியமான விஷயத்தையே நான் மறந்துட்டேன். ஆயுஷ், நம்ம கோர்ட்ல இருந்தப்போ தீவிரவாதிகள் நம்மள புடிச்சாங்க இல்லையா? அப்போ அந்த இடத்துல பல்விந்தர் இருந்தான், தெரியுமா? பட் வாட்? பல்விந்தரா? ஆமா. ரிஷியும் மொத்த ஃபேமிலியும் உள்ள இருக்கும்போது நான் அவங்களை காப்பாத்த ஓடி வந்தேன். அப்ப அவன் என்ன புடிச்சிட்டான். எல்லாரும் என்ன மாட்டி விடுறாங்க, அப்படி இப்படின்னு என்னமோ சொல்லிட்டு இருந்தான். ஆனா அந்த நேரத்துல நான் பயங்கர டென்ஷன்ல இருந்தேன். எல்லாரையும் நினைச்சு நான் ரொம்பவே டென்ஷனா இருந்தேன். அதனால அவன் சொல்றதை நான் எதையுமே காதுல வாங்கிக்கல. வா மலேஷ்கா, வழியில பேசிட்டு போலாம். நீங்க கூப்பிட்டோன்னு அவ வந்துருவலா என்ன? உங்க பிரச்சனை தான் என்ன? நான் என்ன பேயா? என்கிட்ட பேச பிடிக்கலையா? நான் தொட்டதுனால உன் ட்ரெஸ் என்ன அழுக்காயிடுச்சா இல்ல நாட்டு அடிக்குதா என்ன? வேணா கழட்டி கொடு, நான் கழுவி கொடுக்குறேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்காக என்ன வெறுக்கிறீங்க? உன்னை வெறுக்கிறேனா? உன் மூஞ்சே நல்லா இல்ல, அதான் இங்க இருந்து போறேன். இப்ப பாரு, ஸ்டைலா இருக்கா? இப்படி பார்த்து பழக கத்துக்க. உனக்கு தெரியும்ல, இந்த முகத்தினால தான் நீ இங்க உட்காந்துக்கிட்டு இருக்க. இந்த முகத்தினால தான் உன் பொண்ணு வெளியில ஃப்ரீயா சுத்திக்கிட்டு இருக்கா. இந்த முகத்தினால தான் அந்த பையன் இது வரைக்கும் லட்சுமி கிட்ட எதுவுமே சொல்லல. இதோ நிக்கிறாளே, இவ கிட்ட கேளு. இன்னொரு விஷயம், டேடி என்ன பார்த்த உடனே பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். நீ என்ன நினைக்கிற? நீ சொல்றதை கேக்குறேனா? கேட்காத. சரி, விட்டு தல போ. உன்கிட்ட போய் பேசுறேனே. மலிஷ்கா, கொஞ்சம் கவனமா இருமா. அந்த ஷெஃப் இன்னும் வாயை திறக்கல. ஆனா லட்சுமி அமைதியா இருக்க மாட்டா. அவ கோர்ட்ல தீவிரவாதியே ஒரு கை பார்த்தவ.
இப்ப சும்மா இருக்க மாட்டா. ரிஷிய வெளியில எடுக்க அவ என்ன வேணாலும் பண்ணுவா. ஐ நோ எவ்ரிதிங். ஏன் டாடி உனக்கு மூளையே கிடையாதா? எதுக்கு தேவையில்லாம உன் பொண்ணை பயமுறுத்திட்டே இருக்க? பிபி கொஞ்சம் அதிகமாயிட போது, டென்ஷன் ஆகாத. எதுக்கு தேவையில்லாம? அதான் நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன? நான் இருக்கிற வரைக்கும் லக்ஷ்மி ஒன்றும் பண்ண மாட்டான். நான் தான் ஜெயிப்பேன். டேய், உன் ஓவர் கான்ஃபிடன்ஸ் உன்கிட்டயே இருக்கட்டும். இவளுக்கு புத்தி சொல்லாத, புரியுதா? சொல்லல, நீங்க 2 பேரும் அனுபவிங்க. ஏன் அப்பா இல்ல, அவ அப்பா தான் சாவான். டேய் மரியாதையை கையெடு. ஏதோ டாடின்னு மரியாதை கொடுக்குறேன், கையை எடுத்துரு. மனுஷ்கா, நீ எதுக்கு இவன் கூட பழகிக்கிட்டு இருக்க? இவன் என் வேலைய பண்றான் வேலை டாட். பண்றான்ல, அதுக்கான பணத்தை வாங்குறான். அப்ப வேலைக்காரன் தானே. அப்ப வேலைக்கார மாதிரி அவன் பிஹேவ் பண்ணணும். முதலாளியை எதிர்க்க கூடாது. இவன் தகுதி இவனுக்கு தெரியணும். இவன் கிட்ட போய் வச்சுக்கிறியே. நானா வேலைக்காரன்? ஆமா. நல்லா தெரிஞ்சுக்க, உங்க 2 பேருக்கும் நான் வேலைக்காரன் கிடையாது. வேலை செய்யறேன், பணத்தை வாங்குறேன், உங்களுக்கு ஒரு பார்ட்னர். மறுபடியும் வேலைக்காரன் சொல்லாதீங்க, இல்லைன்னா நேரா இங்க இருந்து கிளம்புவேன். ஸ்டேஷன்ல உன் பொண்ணை பத்தி எல்லாத்தையும் சொல்லிடுவேன். அட கடவுளே, இந்த டாங்கி மங்கி பல்வேந்தர் பணத்தை மட்டும் கொடுக்காம ஏமாத்திக்கிட்டே இருக்கான். சரியான கஞ்ச பயலா இருக்கான். ஏதோ கொஞ்சோண்டு பணத்தை கொடுத்தான், அதுக்கப்புறம் அவன் என்ன திங்கிங் பண்றான்? இனிமே நான் பணமே கேட்க மாட்டேனா? டேய், உன்கிட்ட இருந்து லட்சக்கணக்கில் நான் பணம் வாங்க வேண்டாம். நான் என்னத்த பண்ண? நான் அவனுக்கு இப்போ காலிங் பண்றேன். என்ன செய்ய? பல்பேந்தர் மலிஷ்காவை பத்தி அக்கா கிட்ட சொல்லவான். ஒருவேளை இதை வச்சு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கலாம் இல்லையா? ஐயோ இவன் சாரி சித்தி, சாரி. நீ என்னடி டெஃபா? சேவ் பண்ணி வாக்கிங் பண்ண தெரியாதா? சாரி, அடிபட்டு. சாரி ஒண்ணுதான் குறை. என் வீட்டுக்குள்ள சைலன்சரா இருக்கவே முடியல. அட சைலன்சரை விடு, போன் கூட பண்ண முடியல. இல்ல சித்தி, நீங்க போன் பண்ணுங்க. அப்படியா? இப்போ நீ எனக்கு ஆர்டர் போடுறியா? நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு? இது என்னோட வீடு. நான் போன் பண்ணணும்னு நினைச்சா போன் பண்ணுவேன், இல்லைன்னா பண்ணாம சும்மாவே இருப்பேன். சித்தி, நான் அப்படி சொல்ல. மவுத் க்ளோஸ். இல்ல இல்ல, இப்போ வேண்டாம். நான் அப்புறமா பல்வேந்தர் கிட்ட பேசிக்கிறேன். இப்ப பேசினா இவ கேட்டுருவா. இவ சரியான திருட்டு பொண்ணு. கவனமா நட, புரியுதா? தலை. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லுவேன், ரிஷி எதுவும் பண்ணல, பண்ணதெல்லாம் இவன் தான் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் இவ ஜெயிலுக்கு போயிடுவா. என்ன மிரட்டி ஒன்னும் ஆகாது. என் பாதி வாழ்க்கை ஜெயில தான் கடந்து போச்சு. எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல. நீங்க 2 பேரும் அந்த ஜெயில பாக்குறீங்களா? பல்வேந்தர், I swear I kill you. என்ன கொன்னுட்டா மட்டும் உனக்கு ரிஷி கிடைச்சிடுவானா? முதல்ல உன் டாடிக்கு புரிய வை. நான் உன்ன பிளாக்மெயில் பண்ணல, உன் டாடியை பண்றேன். என்ன பண்றது இவ்வளவு பண்றது எல்லாமே ஒண்ணுதானே. சரி, அப்படியே வச்சுங்க, 2 பேரையும் பண்றேன்னு. ஹேய் ஜாக்கிரதை, ஏதாவது பண்ண முயற்சி பண்ண உன்னை உயிரோட விட மாட்டேன். Dad, please டாடின்ற stop. மரியாதை கொடுக்கற கையை எடுத்துரு, இல்லனா வேற மாதிரி ஆயிடும். முதல்ல கையை எடு. Enough, enough. Stop it. Stop it, both of you. Please கொஞ்சம் அமைதியா இருங்க. And பல்வேந்தர், you. நீ அதான் too daddy much புரிய வை. போயிட்டு இருக்க. Hello, இங்க வா. ஒரு விஷயத்தை நல்லா 2 பேரும் புரிஞ்சுக்கோங்க. நாம எல்லாரும் சண்டை போட ஆரம்பிச்சா challenge எதிரி தான் பயனடைவான். அண்ட் டாட், நீங்க புத்திசாலி தானே? அதோட இவன் டாக், பார்ட்னர், மிருகம் என்ன வேணாலும் சொல்லட்டும் டாட். எனக்கு இவன் அவசியம் இருக்கு, நமக்கு இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. என்ன புரிஞ்சுதா? கிளம்புங்க, இடத்த காலி பண்ணுங்க. சும்மா முறைக்காதீங்க, கிளம்புங்க. ஒன்னு ஞாபகம் இருக்கட்டும் மலிஷ்கா, லக்ஷ்மியை பார்த்து எவ்வளவு பயப்படுறியோ அதே அளவு இவனை கண்டும் பயப்படுற. இங்க கூட லக்ஷ்மி உன் அன்புக்கு ஆபத்தானவன், இவன் உன் வாழ்க்கைக்கு ஆபத்தானவன். அத மறந்துடாத. ஆமாமா, முடிஞ்சல, போங்க. என்னாச்சு? உனக்காக நான் எல்லாத்தையும் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். நீ உங்க அப்பங்காரன் பேசிட்டு போனதை கேட்டுட்டு இருக்கியா? நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. அவர் என்னோட டாடி. அவர் எப்ப என்ன சொன்னாலும் அது கரெக்டா தான் இருக்கும். ஆனா இந்த தடவை உன்னை நம்புறேன். என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும். ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாத, நீ என்னை ஏமாத்த பார்த்தன வை, உன்னை உயிரோட விட மாட்டேன். சேம் டு யூ. நானும் விட மாட்டேன். என்ன? தீத்துருவேன். உனக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது, புரியுதா? நீ பணக்கார ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்க, கொஞ்சம் பணம் நிறைய இருக்கு. நீ ஒபராயை ஏமாத்துற. ஒரு வித்தியாசமும் இல்ல. ஓகே, வித்தியாசம் இருக்கு, நிறைய வித்தியாசம் இருக்கு பல்வேந்தர், நிறைய இருக்கு. நான் இவ்ளோ எல்லாம் பண்றேன்ல, அதை ஏன் அன்புக்காக பண்றேன். இத நான் ரிஷி அடையறதுக்காக பண்றேன், உன்ன மாதிரி பணத்துக்காக பண்ணல. நானும் லட்சுமி அடையறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், நீ மட்டும் என்ன பகச்சுக்கிட்டேன்னு வையேன், 2 பேருமே மாட்டிப்போம். உன் டாடியும் மாட்டுவாங்க, உங்க மம்மியும் மாட்டுவாங்க. அதனால என்கிட்ட இந்த மாதிரிலாம் கோவத்தை காட்டாத. செய்யற வேலையை செய்ய விடு. முதல்ல உட்காரு. குட். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. நீயும் இந்த விஷயத்த மறக்காத என்ன? அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். இனிமே என் அப்பாக்கு மரியாதை கொடுத்துதான் நீ பேசணும். எதுக்கு? அவர் என்ன என் மாமனாரா?
உன் டாடிக்கு முதல்ல புரியவை. நான் பல்வீந்தர்னு உனக்கே நல்லா தெரியும். என்கிட்ட நீங்க வாலாட்டினீங்க வை. உங்க டாடி யோசிக்கிறத விட 100 மடங்கு நான் யோசிப்பேன். என்ன புரியுதுல்ல? பதிலுக்கு பதில். உன் டாடிக்கு புரியவை. அப்புறம் அடிச்சிட்டா என்ன கேட்க கூடாது. புரியுதா? 3 சாண்ட்விச் சாப்பிட்டேன். பில்லை கட்டிடு. பார்க்கலாம். எல்லா இடத்துக்கும் இந்த பல்வேந்தர் எப்படி வந்துடுறான்? அவன் மட்டும் என் கையில கிடைச்சா நான் அவனை அப்படியே. சரி, எனிவே கமிங் பேக் டு த பாயிண்ட். நான் சொல்றதை கேளுங்க. இந்த பல்வேந்தர், மலிஷ்கா இவங்கெல்லாம் ஒரே கேட்டகரி. அவங்க பேசுறதெல்லாம் ஒரு விஷயமா எடுத்துக்காதீங்க. ஏன்னா அவங்க என்ன வேணா பேசுவாங்க. அப்படியே அது உண்மையா இருந்தாலும் அதை ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஆதாரம் எதுவும் இல்லை. அதனால சரியான ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் நம்மளால யாரையும் நம்ப முடியாது அண்ணே. நான் ஏன் இந்த விஷயத்தை கவனிக்கவே இல்ல? என்ன சொல்றீங்க? யாரு? என்ன என்ன என்னது? நான் இப்ப வரேன். அண்ணே, என்னாச்சு? என்ன ஷாலு ஃபோன் பண்றா? ஷாலு ஃபோன் பண்றானா? ஆமா, ஏன் எனக்கு அவ ஃபோன் பண்ணவே இல்ல? எனக்கும் ஃபோன் பண்ணிருக்கணுமே. ஐ மீன், உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்கால, உங்க சிஸ்டர் தானே. என்கிட்ட சண்டை போடுவா, எனக்கு ஏன் ஃபோன் பண்ண போறா? சரி, அதை விடுங்க. என்னன்னு கேளுங்க. ஹலோ. ஷாலு சொல்லு. அதோட கொஞ்சம் சீக்கிரமா சொல்லு. அக்கா, நான் மலிஷ்காவையும் பல்வேந்தரையும் ஒரே கார்ல போறத நான் பார்த்தேன்க்கா. என்ன? ஆமாக்கா. சபாஷ்! என்னுடைய லக்ஷ்மி சாதாரண பொண்ணு இல்ல, சிங்கக்குட்டி. இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா? நல்லா இருக்கேன். கொஞ்சம் குணமா இருக்கு. ரிஷி வீட்டுக்கு வந்துட்டான்னா மொத்தமும் சரியாயிடும். சாரிம்மா, அது நான் கோர்ட்ல இருந்து கொஞ்சம் கோவமா வந்துட்டேன். அதனால தான் உங்களை பார்க்கறதுக்கு இப்போ வந்தேன். என்ன நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. பட் மாம், இப்ப உடம்பு எப்படி இருக்கு? இப்ப நான் என்ன சொல்ல? என்னாச்சு? டாக்டர் கூப்பிடவா? வேண்டாம் வேண்டாம். டாக்டர்லாம் இப்ப எதுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். டாக்டரை கூப்பிட்டுறாத. ரொம்ப நேரமா சிங்கக்குட்டிய பாக்குறேன்னா அதான் உற்சாகமா இருக்கேன். என்ன சிங்கக்குட்டி, உங்க மனசு பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரியுது. ஓ மனசு எப்பவோ பாதிக்கப்பட்டுருச்சு. அதனாலதான் எல்லாத்தையும் தப்பாவே பாக்குறேன். நான் இத பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கேன். இந்தா நீயும் பாரு. என் மருமகன்னா என் மருமகதான். பயப்படாத பெண் சிங்கம். டேய், நீ அப்படியே என்ன மாதிரி இருக்க? பார்த்தல, என் பையனுக்கு எல்லாமே தெரியுது. ஆனா உங்க 2 பேருக்கு தான் எதுவுமே தெரியல. அட, நான் லக்ஷ்மிய பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கேன். பாத்தீங்களா ரிஷியை எப்படி காப்பாத்தி இருக்கான்னு? ரிஷி கழுத்துல தூக்கு கயிறு இருந்திருக்கு. வாட் இஸ் திஸ் மாம்? இப்பவும் கழுத்துல தூக்கு கயிறு இருக்கு. நீ வாய மூடு. நல்ல வார்த்தைய வராதா? நெகட்டிவா பேசுறதா இருந்தா உடனே என் ரூமை விட்டு வெளியில போயிடு. மாம், ஒரு நிமிஷம். நீங்க சொல்றது கரெக்ட் தான். அந்த நேரத்துல லக்ஷ்மி தான் நம்மள காப்பாத்துனா. ஆனா இப்ப அவளால தானே ரிஷி ஜெயில இருக்கான். இது எல்லாத்தையும் லக்ஷ்மி தான் பண்ணிருக்கா. அதோட யாருமே அவளை கல்பிரேட்னு சொல்லிடக்கூடாது, அவளை சந்தேகப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவ ரிஷியை காப்பாத்தி இருக்கா. இது எல்லாமே பிளான்ட். நீலம், நீ பேசுறது என்னன்னு புரியவே இல்லை. நீ பேசுறத பார்த்தா லக்ஷ்மி வேணும்னே அந்த ஹோட்டல்ல அப்படி பண்ணா மாதிரில பேசிட்டு இருக்க. அப்படி பண்ணிட்டு வேணும்னே அவ ஜெயிலுக்கு அரெஸ்ட் ஆகி போயிட்டாளா? அதுக்கப்புறம் ரிஷியை கன்வின்ஸ் பண்ணி மொத்த பழியையும் ரிஷியை ஏத்துக்க வச்சுட்டா. அப்படிதானே? நான் சொல்ல வந்தது ஒண்ணுதாங்க. லக்ஷ்மி இது எல்லாத்தையும் வேணும்னே தான் பண்ணிருக்கா. கோர்ட்ல தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி அவ ரிஷியை மாட்டி விட்டுட்டா. அப்பதான் அடுத்தவங்க கண்ணுக்கு அவ தியாகியா தெரியவா. நீலம், ஒரு விஷயத்தை நீ மறந்து பேசுற. ரிஷியை காப்பாத்துறதுக்காக லக்ஷ்மி எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்தா தெரியும்ல? அந்த கோவத்துல லக்ஷ்மியை ஷூட் பண்ண பார்த்தாங்க, மறந்துட்டியா? இல்ல, நீ வேற கதைய சொல்ல. லக்ஷ்மி தான் அந்த டெரரிஸ்ட கூட்டிட்டு வந்தான்னு சொல்லு. அப்படியே கோர்ட்ல இதையும் சொல்லிடு. உங்ககிட்ட இத பத்தி எல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. அதனால இந்த பேச்சை விட்டுடலாம். சொல்ல போனா அந்த லக்ஷ்மி எப்படிப்பட்டவங்கிறது இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாருக்குமே தெரிய போகுது. இதுல எனக்கு என்ன டவுட்னா, 2 பேரும் சேர்ந்துக்கிட்ட என்ன வேலை பண்றாங்கன்னு புரியல. மலிஷ்காவும் பல்வேந்தரும் ஒரே கார்ல இருந்தாங்களா? ஷாலு, நீ என்ன சொல்ற? என்ன சொல்றீங்க? ஷாலு, நீ ஒன்னும் தப்பா பார்த்துட்டு சொல்லலையே. இல்லக்கா, நான் என்னோட கண்ணால அவங்க 2 பேரையும் பார்த்தேன். ஆனா எப்படி அவங்க 2 பேரும் ஒன்னா இருப்பாங்க? விசித்திரமா இருக்கே. சரி, நான் கொஞ்ச நேரத்துல உனக்கு கால் பண்றேன். இப்ப போனை வைக்கிறேன். பாய்.
இவங்க 2 பேரும் ஒண்ணா என்ன பண்றாங்க? ரொம்ப விசித்திரமா இருக்கே. இப்பதான் எனக்கு சில விஷயங்கள் புரிய வருது அண்ணி. அண்ணி மறந்துட்டீங்களா, அந்த பல்விந்தரும் மலிஷ்காவும் உங்களோட எதிரி தானே? எதிரிக்கு எதிரி எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் தான். உங்களை ஏமாத்துறதுக்கு இவங்க ஒண்ணு சேர்ந்திருக்கலாம்ல. 2 பேரும் சேர்ந்து ரிஷி ப்ரோவை ஏமாத்திருக்காங்க. மலிஷ்கா என்னுடைய விரோதி, அத நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா அதே நேரத்துல அவ எப்படி பல்விந்தர் கூட இருப்பா? அண்ணி நீங்க ரொம்ப அப்பாவியா இருக்கீங்க. என் பாயிண்ட புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. மலிஷ்கா ரிஷி ப்ரோவை எப்பவும் ஏமாத்த மாட்டா, ஒத்துக்கிறேன். ஆனா உங்களை மாட்டி விட பார்த்தால, உங்க மேல கேஸ் போயிட்டு இருந்தது. ரிஷி ப்ரோ மேல தப்பு இல்லையே. கேஸ் உங்க பேர்ல உங்களுக்காக நடந்துட்டு இருந்தது. ரிஷி ப்ரோ தான் அதுல இருந்து உங்களை காப்பாத்தி இருக்காரு. உங்களை மாட்டி விட தான் முயற்சி பண்ணிருக்காங்க. இப்போ நீ என்னதான் சொல்ல வர? இங்க இந்த சம்பவம் எல்லாம் நடந்ததே, அதாவது சாப்பாட்டுல விஷம், என்ன மாட்டி விடுறதுக்காக மலிஷ்கா கலந்திருக்காளா? ஆனா என்ன காப்பாத்த போய் ரிஷி இப்ப மாட்டிக்கிட்டான். எக்ஸாக்ட்லி அண்ணிமா. மலிஷ்கா உங்களுக்கு தான் குறி வச்சிருக்கா. மலிஷ்கா உங்களை மட்டும் தான் குறி வச்சிருக்கா. சரி, நம்ம இத பத்தி அப்புறமா பேசிக்கலாம். நமக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. வா. மலிஷ்கா